நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. குடியரசு துணைத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 452 வாக்குகளை பெற்று வெற்றி. குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அரசியல் அமைப்பு மற்றும் நாட்டின் ஜனநாயக கடமைகளை உறுதியுடன் நிறைவேற்றுவார் என நம்புகிறேன் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நேபாளத்தில் பிரதமரை தொடர்ந்து குடியரசுத் தலைவரும் ராஜினாமா. மாணவர்கள் இளைஞர்களின் போராட்டத்திற்கு பணிந்து பதவி விலகல். நேபாளத்தில் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷர்மா ஒலியின் வீட்டை சூறையாடிய போராட்டக்காரர்கள். வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தையும் தீயிட்டு கொளுத்தியதால் பரபரப்பு. நேபாளத்தில் தொடரும் வன்முறையால் பலியானோர் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல். தொடரும் வன்முறையால் காத்மண்டுவில் விமான நிலையம் மூடல். இந்தியா நேபாள் இடையான விமான சேவை முற்றிலும் நிறுத்தம். நேபாளத்தில் வசிக்கும் இந்தியர்கள் வெளியே செல்லாமல் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். இந்தியர்களுக்கான அவசர உதவி எண்களையும் அறிவித்தது வெளியுறவுத்துறை அமைச்சகம். வன்முறையால் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதத்திற்கு மன்னிப்பு கோரியது நேபாள ராணுவம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தை கைவிடவும் வலியுறுத்தல். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷர்மா ஒலி வெளிநாட்டிற்கு தப்பியோட்டமா? ராணுவ ஹெலிகாப்டரில் அமைச்சர்களுடன் புறப்பட்டு செல்லும் வீடியோ வைரல். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கருத்துக்களை முன்வைத்ததாகவும் செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து அமித் ஷாவிடம் பேசினேன். அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என்றும் செங்கோட்டையன் விளக்கம். அமித்ஷாவை நானும் சந்தித்தேன், ஆனால் செங்கோட்டையன் பற்றி பேசவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கட்டுக்கோப்பாக அதிமுக செயல்படுகிறது என்றும் தம்பிதுரை விளக்கம். அதிமுகவின் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் என டிடிவி தினகரன் பேட்டி. எந்த துரோகத்தை எதிர்த்து அமமுக தோன்றியதோ அந்த துரோகத்தை ஏற்க தயாராக இல்லை எனவும் விளக்கம். அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்ததால்தான் அவதூறு பிரச்சாரம் பரப்பி வருகிறார்கள். 200 தொகுதிகளில் வெல்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு.
வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். பொய் புரட்டு புள்ளி விவரங்களை அள்ளிவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் எனவும் இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து செங்கோட்டையனே தன்னிடம் பேசியதாக ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. பிரிந்தவர்கள் இணைந்தால்தான் வெற்றியடைய முடியும் என கடந்த 3 ஆண்டுகளாக கூறி வருவதாகவும் விளக்கம். அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பிற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. செங்கோட்டையனை யாரும் நிர்பந்தம் செய்யவில்லை எனவும் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தாவேகா தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. விஜய் ரோடு ஷோ நடத்தக்கூடாது, அதிக அளவிலான வாகனங்களில் அவரை பின்தொடரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. சாதிய எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களின் சாதி அடையாளங்களை ரகசியம் காக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. சென்னை ஆதம்பாக்கத்தில் அடைத்து வைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்ற காவல்துறையினருடன் வாக்குவாதம். அனைத்து பொது பயன்பாட்டு வாகனங்களிலும் வாகன இருப்பிட கண்காணிப்பு அமைப்பு. வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவிகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழக அரசு. காஞ்சிபுரம் டிஎஸ்பியை விடுதலை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கும் தடை விதித்து ஆணை. கொலை முயற்சி வழக்கில் கைதான ஏர்போர்ட் மூர்த்தி ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நெல்லையில் வங்கி அதிகாரியின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. வங்கி பண பரிவர்த்தனையில் முறைகேடு புகாரில் நடவடிக்கை. விருத்தாச்சலத்தில் கஞ்சா போதையில் ரீல்ஸ் எடுப்பதாக கூறி பொதுமக்களை தாக்கிய சம்பவம். காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய கந்தவேல் என்பவர் சுட்டுப்பிடிப்பு. திண்டுக்கல் மாவட்ட பழையவக்கம்பட்டியில் கொலை செய்யப்பட்ட நபரின் தலை மீட்பு. தலையை துண்டித்து எடுத்துச் சென்ற நிலையில் 4 மணி நேர தேடலுக்கு பிறகு மீட்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 4 வயது பெண் குழந்தையின் காதை கடித்து குதறிய தெருநாய். தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று விபத்து. சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தியதால் பரபரப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே ஓடும் ரயிலில் சர்வசாதாரணமாக குட்கா விற்ற நபர். வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. மும்பை தொழிலதிபரிடம் 60 கோடி மோசடி செய்ததாக நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது பதியப்பட்ட வழக்கு 15ஆம் தேதிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவிற்கு போலீசார் சம்மன்.
இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பை ஹெலிகாப்டரில் பார்வையிட்டார் பிரதமர் மோடி. இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு. பஞ்சாபில் கனமழை வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்தது. 2064 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் இந்த பாதிப்பை பேரிடராக மாநில அரசு அறிவிப்பு. பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகர்னோ நியமனம். ராணுவ அமைச்சரை புதிய பிரதமராக நியமித்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவு. மெக்சிகோவில் பேருந்து மீது ரயில் மோதி கோர விபத்து. 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர். இந்தியா ஐக்கிய அரபு அமீரக அணிகள் இன்று மோதல். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.